அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா உங்கள் பேர் எந்த ஊருண்ணே? எங்கள் பேர் ரத்தன்ராஜ், சித்திரங்கோடு ஊர். தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலுங்கிறது வந்து நீங்கள் எப்படின்னு பார்க்குறீங்க? அதாவது யார் தமிழ்நாட்டில் சிஎம்மாக வந்தால் நல்லா இருக்கும்? உங்களுடைய ஓட்டுனா யாருக்குண்ணே? என்னோடய ஓட்டு சீமானுக்கு தான். என்ன காரணம்? எதுக்காக சீமான்? காரணம் இயற்கை வளத்தை பாதுகாக்காங்க, மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வராங்க. இல்லாமல் எதிர்கட்சியை கேட்கணுமே சீமானு இது ஒன்று தான் உண்டு. வேறு எந்த அரசும் இது கண்டிச்சு விஜயிக்கல. எல்லாருமே திமுக ஆதரவாக நிற்காங்க. அந்த மாதிரி தான் நாட்டு நடப்பு நடக்குது. அதாவது இப்போ நாம் தமிழர் கட்சிங்கும் போது வந்து இன்னும் எந்த விதமான அரசியல் அதிகாரத்துக்கும் வரல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி மீது எப்படி ஒரு நம்பிக்கை வந்ததுண்ணா? அதே தமிழ்நாட்டில் வந்து 4 கட்சிகள் 4 முனை போட்டிங்கிறது வந்து நிலவுது. இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி மீது உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்தது? நான் வந்து ஒரு பிஜேபியில் இருந்தேன், பிஜேபி அரசுலாம் இருந்தேன். நானும் வந்து நல்லதாக நடந்துட்டு இருந்தேன். ஆனால் திமுக போக்குவரத்து கண்ட பிறகு நாம் தமிழர் கட்சியில் வந்து அறிமுகம் ஆன பிறகு நமக்கு அந்த கட்சியில் வந்து நல்ல மக்களுக்காண்டு செய்யதும் ஒரு துணிச்சலும் தைரியமும். நானும் இந்த இடத்துல பேசியிருந்தேன்னா நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்ததுனால தான் எனக்கு இவ்வளோ துணிச்சல் உண்டு பேசுறதுக்கு. இல்லைன்னா நானும் பேசுறதுக்கு தயந்து தான் போவேன். வெளியே பேசுவேன், மைக்கு இந்த மாதிரி இவ்வளோ பேசுனது கிடையாது. அதனால் சீமானுக்கு சப்போர்ட்டு அந்த நாம் தமிழர் கட்சியில் பயணித்த பிறகு எனக்கு எந்த ஆள்கிட்டையும் ஒரு தைரியமாக பேச உள்ள துணிச்சல் உண்டு. ஒரு ஆள்கிட்ட கேள்வி கேட்டாலும் ஒரு பதில் செய்யலான்னு ஒரு கரல் வைக்காம தைரியம். இப்போ நீங்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் வந்ததாக சொன்னீங்க. அந்த கட்சிக்கு நாம் தமிழருக்கு வச்சு வேறுபாடுனா என்ன பார்க்குறீங்க? ஒற்றுமைனா என்ன பார்க்குறீங்க? என்னென்னா இயற்கை வளத்துக்காக இருக்கட்டும், நீர்நிலைகள் இதுக்காக இருக்கட்டும், ரோட்டில் உள்ள ரோடு குண்டு குழிங்க அதுக்காண்டி எது கேட்க நண்பர் கட்சி தான் உண்டு. வேறு எந்த கட்சியும் கேட்கல. மக்களுக்கு அடிப்படை எல்லா விஷயத்துக்கும் அந்த ஒரு கட்சியாக தான் துணை நிற்குது. கனிம வளத்துக்காண்டி இருக்கணும், ஒரு வண்டிகள் டாரஸ் லாரிகள் போகிறனாலே பிரச்சனைகள் கேட்டாலும் எல்லா அரசும் ஒன்று சேர்ந்து கூட்டுக்கள மாதிரி தான் இருக்காங்க. இவங்க ஒன்று தான் நாங்கள் பொறுத்து தெரிவித்து கேட்டு போராட்டத்தில் கிடைக்க ரொம்ப இது பண்ணோம். இப்போ அதாவது கனிமவளை வெட்டுவதை வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதாவது உங்கள் மாவட்டத்தில் உள்ள பிரச்சனை, ஒரு வீடு கட்டணும்னா கண்டிப்பாக கல் மண்ணுங்கிறது வந்து அவசியம் தானே. அதை ஏன் கனிமவளை வெட்டுவதை வந்து நீங்கள் அதாவது பிம்பத்தை வந்து மாற்றி பார்க்குறீங்க? இத்தனை வருஷங்க கனிம மலைகள் ஒட்டி எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சீரழிஞ்ச சரித்திரம் கிடையாது. நானும் அதில் அனுபவப்பட்டு வந்தேன். நானும் வண்டி வச்சு தொழில் செஞ்சேன். மக்களுக்காண்டி உள்ள அடிப்படை சுத்தமாக போகும், விலை கம்மியாக போகும், ரோட்டில் யாருக்கும் சீரழிவு கிடையாது. இப்போ இந்த டாரஸ் லாரிகள், இந்த மனதங்கிற ஆட்சி அமைச்சர் டாரஸ் லாரிகள் கனிம இதனால மக்களுக்கு நிறைய நம்பிக்கை, ரோட்டில் போக முடியல, ஆக்சிடென்ட் கூடுதல், நிறைய மக்கள் கை கால் இழந்து கிடக்கு. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுவரை வீட்டுக்கு ஒரு வீட்டு வேலை சாணத்துக்கு பொருளாதார தட்டுப்பாடு வந்து கிடையாது. இவ்வளவு மலைகள் உடைச்சப்பறம் நம்ம ஊருக்கு சாணங்கள் கிடைக்கல. அது அந்த அவ்வளவு சிக்கல் அதில் இருக்குது. அதே மாதிரி விலைவாசி கூடுதல். விலைவாசினா எங்கே ஒரு அளவு இல்லாமல் விலைவாசி போய்ட்டு ஒரு லோடு கல் உடைச்சி எடுத்து வீட்டில் இறங்குவோம் 1500, 1750, 2000 ரூபாய் இறக்கலாம். இப்போ வந்து 5500, 6000 ஒரு லோடு கல். அப்போ எப்படி பாவங்க வீடு வைப்பாங்க? அப்போ எல்லாருமே இந்த அரசு அதிகாரி மாதிரிலாம் சேர்ந்து கூட்டு களவாணி மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சதித்திட்டங்கள் செய்யாது. அப்போ நம்ம ஊருக்கு வேர்க்கம்பி பஞ்சாயத்தில் மட்டும் 18 வார்டில் மட்டும் கனிமவளம் அடிக்காங்க. அடித்து இந்த ஊருக்கு கொடுக்க கஷ்டத்தில் இருக்குது. இந்த ஊருக்கு தான் எங்கும் போலீஸ் போட்டு பாதுகாப்பு. கேரளா இப்போ தண்டி தடை இல்லாமல் பாதுகாத்து ஓடியாங்க. 16 12 இடம் மிஷினில் சோதனை சாப்பிட்டு போலீஸ் பாதுகாப்போட அவன் அனுப்பி வைக்காங்க. இப்போ இதுக்கு நாம் தமிழர் கட்சி வந்து மாற்றி தேவைன்னா என்னன்னு சொல்லுது? மாற்றி தேவைன்னா நாம் தமிழர் கட்சி வந்தாச்சுன்னா குளிப்பாறை அடித்து நம்ம உள்ளூர் மக்களுக்கு விலை கம்மியாட்டு கொடுப்பாங்க. அந்த எம் சென்டர், பி சென்டர் நல்லா சுத்தமாக தயாரமாக கொடுப்பாங்க. இப்போ வந்து மண் சம்மந்தப்பட்ட எல்லாம் கழிவு எல்லாம் போட்டு கலக்கி ஒரு வீடு வச்சாலும் நம்பிக்கை இல்லை. ஒரு 25 வருஷம் அந்த வீடு நிற்குமோன்னு உள்ள நம்பிக்கையில் தரத்தில் இருக்கு. அண்ணா, இப்போ உங்கள் தொகுதி, அதாவது உங்கள் மாவட்டத்தில் வந்து அமைச்சர் மனோ தங்கராஜ் இருக்காங்க, பார்லிமெண்ட் உறுப்பினர் விஜய் வசந்தா இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த கனிமலை வெட்டுறது இதுக்கு எதிர்த்து எந்த குரலும் கொடுக்கலையா? மக்களோட நின்று பாடலையா? அரசுடைய திட்டங்கள் மக்களுக்கு எதாவது வந்து சேரலையா? அது அவங்களோட செயல்பாடே போதுமானதா இல்லையா? விஜய் வசந்த் உண்டு. என்னைக்கே ஒரு நாள் பார்த்தேன், மார்த்தாண்டம் மேம்பாலம் பொத்து தந்த அன்னைக்கு நாங்கள் ஒரு மலர் கோலம் வச்சுட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அதை நான் பார்த்தேன். அது ஒரு விஜய் வசந்த் இதுவரை பார்த்தது கிடையாது. இந்த ஊரில் உண்டான்னு தெரியாது எனக்கு. நான் இதுவரை பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு எம்பி உண்டுன்னு தெரியாது. மனதங்கராயும் ஏதாவது ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் சொன்னால் காரில் விவகாரம் பார்த்துருக்கேன். இல்லாமல் மக்கள் குரல் கொடுக்க ஒரு இதுவும் கிடையாது. எல்லாமே திமுக அரசும் எல்லா அரசும் சேர்ந்து கூட்டுக்கலான்னு ஒரு திட்டங்கள் போட்டுன்னு இருக்குது. எல்லாருமே நாம் தமிழர் கட்சி அதை ஒரு நம்பிக்கையோட மக்களுக்காண்டி செயல்பட்டு நிற்குது. இப்போ புதுசாக வந்த கட்சிங்கும் போது தேவைக்க தமிழக கட்சி காலத்தில் விஜய் அவங்க இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பெண்களும் அதிகமான இளைஞர்களும் விஜய் அவர்கள் கட்சியை சார்ந்து பேசுகிறாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணா? மக்களுக்கு இந்த திரை கவர்ச்சியில் போகிறனால மக்களுக்கு சுய சிந்தனை கிடையாது.
அவங்க அந்த திரைக்கவரத்தில் அடியும் சடியும் வச்சு பார்த்த மாதிரி அதே மாதிரி நாட்டு நடப்பை கொண்டு வராங்கன்னு நினைக்காங்க. ஆனால் அது ஒருபோதும் செயல்முறை வராது. சொன்னாலும் புரியலை, அது தற்கூறுகளுக்கு சொன்னாலும் புரியலை. அந்த மாதிரி உள்ள எண்ணத்தில் அவங்க போயிட்டுருக்காங்க. அதனால் மக்கள் மனநிலையோட நிற்க உள்ள கண்டிஷன் நிற்கும்போது ஒரு அரசியலமைப்பில் புரிஞ்சவே நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க. அந்த மக்கள் எப்போதும் நாம் தமிழர் கட்சி ஆதரவாக இருக்கு. ஏன் அவங்கள தவிர்க்கவே கூட்டம்னு சொல்றாங்க? அதுனா சொன்ன கேட்க இல்லைல்ல, தெங்கில் ஏறியாங்க, மரத்தில் ஏறியாங்க, டவரில் ஏறியாங்க, எல்லா இடத்துலையும் துள்ளி தடுவாடியாங்க. ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசினாலும் அவங்களுக்கு அதை புரிதல் நம்ம சொன்னாலும் நேர்மை சொன்னா புரிஞ்சுக்கலாம். இல்லை தற்கொலை முடிச்சுன்னா புரிஞ்சுக்கலாங்க, நின்று கேட்காங்க. அந்த மாதிரி உள்ள மனநிலை இருக்குது. அதெல்லாம் ஒரு அரசியலமைப்பு செல்ல வரல, அது நமக்கு செல்ல முடியாது. இப்போ சமூக ஊடகத்தில் வந்து அதாவது தேவைக்க கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் கருத்து மோதல் வந்து அதிகமாக வருது. இதுக்கு உங்களுடைய கருத்து என்னென்ன? அதுன்னா இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கொள்கை கட்டுப்பாடு நடக்கும். ஒரு மக்களை கண்டு சேவை செய்யும், ஒரு நல்லது கெட்டதுக்கு கேட்கணும் இருந்தாலும் ஒரு விழுந்து தான் தூக்கணும், நாம் தமிழர் கட்சி தூக்கும். தேவைக்காரங்க கைதடிச்சிருக்கே தான் வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் உண்டு. அவ்வளோதான் புரிதல், அவங்கள புரிதல். இப்போ நாம் தமிழர் கட்சி கூட்டக்கூடிய அந்த மாநாடுகளை விட அதிகமான கூட்டங்கள் வந்து தேவைக்க கட்சியில் போய் அந்த கட்சியோட மாநாடுகளை கலந்துக்கிட்டாங்க. இப்போ கடந்த ஈரோட்டில் நடந்த மாநாட்டில் விட 1,00,000 பேர் கலந்துக்கிட்டதா புஷி ஆனந்த் அறிக்கை விட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? ஊடகம் அவங்க கையில் காசு வேணா ஊடகம் ஏது திசையில் நிற்கிது, அந்த போகும். அதை நம்ம பார்க்க முடியல. இப்போ ஊடகம்னா இதுவரை சீமான் உழைக்காரு, சீமான கொள்கை ஏதாவது ஊடகம் வெளிச்சத்தை போட்டுருக்கா? தேவைன்னா பணம் கொடுக்காங்க, காசு கிடைக்குது, அதனால ஊடகம் அந்த மாதிரி சாஞ்சு போகுது. மக்கள் ஒரு நல்ல திட்டங்களை வந்து ஊடகம் வெளியே பரப்பல, பொய் பிரச்சாரம் ஊடகம் பண்ணது எல்லா ஊடகமும் சேர்ந்து நிற்குது. ஊடகம் வந்து நேர்மையா நிற்க கண்டிஷன், மக்களுக்காண்டி நிற்க நல்லது கெட்டது. ஒரு ஆக்சிடென்டான ஊடகம் வெளியே காட்டல. அவன் தாவைக்காக தற்கொலை அந்த கூட்டத்தோட கொண்டு மெம்பராக காட்டுது, திமுக கொண்டு காட்டுது, அந்த மாதிரி தான் காட்டுது. மக்களுக்கு சேவை செய்ய கட்சியை வந்து காட்டவே இல்லை. அந்த மாதிரி தான் ஊடகம் மொதல் காரணம் தாடி ஊடகம் தான் தப்பு பண்ணியது. ஃபர்ஸ்ட் வந்து விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய ரசிகர்கள், அதாவது தன்னுடைய கட்சியை தொண்டர்களை வந்து தவறாக தான் வழி நடத்துதா? ஆமா, விஜய் அரசியலமைப்பு தெரிஞ்சாதானே அந்த ஊர் அந்த மக்களை கொண்டு நடத்த முடியும். விஜய்க்கே அரசியலமைப்பு தெரியாது. ஏதோ வந்தோடனே சீட்ல இருக்கணும், எனக்கு நான் ஆட்சி அமைக்க அடிக்கணும் அப்படின்னு உள்ள அதிகாரத்தில் இருக்கும்போது நம்ம அது கணக்கு எடுக்கல. விஜயே நம்ம அரசியலமைப்பு எடுக்கல. அந்த மாதிரி ஒரு நியாயமா பண்ண வேண்டிய அளவில் இல்லை விஜய். ஏதோ மக்கள் திரைக்கவர்ச்சியில் போறாங்க. முக்கால்வாசி ஓட்டுரிமை இல்லாதது, ஓட்டுரிமை இல்லாதவங்க ஸ்கூல்ல படிக்க பிள்ளைங்களும் அது ஒரு விளையாட்டு போக்கில் போறதை தவிர மக்கள் அந்த கருத்துல உணர்வு உள்ள மக்கள் ஒன்றும் கிடையாது. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து மதப்படி அதாவது அரசியல் செயல்பாடு வந்து நிகழ்ந்ததா கருத்து வருது. அதை பற்றி உங்களுடைய கருத்து? மதம் மக்கள் அரசு வந்து மதத்தாச்சு கொண்டு தான் மக்களை சீரழிச்சுட்டு இருக்குது. சீமான வந்து தமிழன்னு ஒரு தமிழ்நாட்டில் உள்ள தமிழன்னு ஒரு கட்சி கொண்டு வந்தாலே எங்களுக்கு அந்த ஒரு வேறுபாடு. நாங்களும் எல்லா மக்கள்கிட்டையும் போய் பழகி அமைச்சிருக்கோம், பேசி செஞ்சிருக்கேன், எல்லாம் பண்ணியும். இதுவரை ஒரு மனசுல அந்த எண்ணம் வராது. ஆனால் அவங்கள பாய்க்குள்ள அரசியல் எல்லாமே மதத்தாச்சு பாய்க்காங்க. நமக்கு அப்படி கிடையாது. எல்லாம் தமிழன், தமிழ்நாடு தமிழன் தான். அந்த மாதிரி தான் கொண்டு வரும். நன்றிங்க.